ஹலோ கைஸ் 2019 மோகன்லால் சார் ஹீரோ பண்ணி பிரித்திஷோட டேரக்ஷன் ரிலீஸ் நம்ம வந்து லூசிஃபர். ஸோ அந்த படத்தோட சீக்குவலாக லூசிஃபர் 2 எம்ப்ரான்ங்கிற மூவி இன்னைக்கு ரிலீஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ அந்த படத்தோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், ஒப்பீனியன் ஷேரிங், எக்ஸ்பெக்டேஷன், அதோட ஒரு சின்ன ரேண்டிங் செக்ஷன் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். Who are you really? Lucifer. லூசிஃபர் 2 எம்ப்ரான் இந்த படத்தில் கதை சொல்லணும்னா லூசிஃபர் படத்தோட டேரக்ட் கண்டினியூஷன் அது. ஸோ அதை பார்த்தா அது புரியும். ஸோ லூசிஃபர் என்ன நடந்திருக்கும், கடைசியில் ஸ்டீஃபன் வந்து பிகேரோட சனிக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவன் சிஎம் ஆயிடுவான், இனிமேல் நல்லா தான் நடக்கும் நம்பிக்கையில் அவரோட வேலையை பார்க்க போயிடுவார். பட் பாலிடிக்ஸ் டேட்டி பிஸ்னஸ் அண்ட் டெவிலுங்கிறதுனால அவனையுமே அது கரெக்ட் பண்ணிடுவான். அவன் ஒரு மோசமான பொலிட்டிஷன் மாறிடுவான். அண்ட் அவனை கூட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷன் கூட போய் கூட்டு சேர்ந்துருவான். ஸோ இந்த விஷயத்தை பார்த்த மக்கள் இனிமேல் நாடகம் காப்பாற்றுறது ஸ்டீஃபன் தான் வரும்னு சொல்லி அவன் வந்தால் நல்லா இருக்கும் மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்க இருக்கிற சமயத்தில் அவன் வந்தானா இல்லையா, அவன் வந்து இந்த பாலிடிக்ஸையும் மக்களே காப்பாற்றினாலும் எங்கள் மாதிரி ஒரு ஸ்டோரி. இதுக்கு நடுவில் பிருத்திவிராஜோட அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அவர் யார், அவருக்கும் மோகன்லால் சாருக்கும் நடுவில் போய் ஒரு பாண்டிங் என்ன, ஃபைனலி இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பொலிட்டிஷியன் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஒன்லைன் தான் அந்த படமாக இருக்கும். இதுதான் படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை. கிரகங்களின் எம்புரா இப்போ நம்ம இப்படி டக்குனு ரிவ்யூஸ் கொண்டு வரலாம். ஸோ ரிவ்யூனா முதல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் லைக் எனக்கு பிடிச்சது இல்லை நான் ரசிச்சு பார்த்த சில விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் மொதல் விஷயம் சொல்லலாம். அந்த படத்தில் அந்த விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் மேக்கிங் செம்ம குவாலிட்டியாக இருந்திருக்கும். நிறைய இன்டர்வியூ நம்ம பிருத்திவிராஜ் சொல்லியிருப்பார், இந்த படத்தில் மேக்கிங் செம்ம குவாலிட்டியாக விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஐமேக்ஸ் கேமரா ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போது ஐமேக்ஸில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக நிறையவே தெரியுது. அந்த விஷுவல் அந்த கிராண்டியர்னஸை கண்டிப்பாக உணர முடியாது. 180 crores போட்டுருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு கிராண்டியராக இருக்கணும், அந்த அளவுக்கு கிராண்டியராக கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது. நிறைய சீன்ஸ் ஒரு மாதிரி லேக்கப் பண்ணலாம். அந்த கிராண்டியர்னஸ் கண்டிப்பாக நம்மளை கண்ணுக்குள்ளிச்சு கொஞ்சம் ஸ்க்ரீன் விட்டு கண்ணெடுக்காம பார்க்கறதுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் அந்த கிராண்டியர்னஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அடுத்த விஷயமா சொல்லலாம், அந்த படத்தில் அந்த மியூசிக் ஒன்றுமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ தீபக் தேவ் டன் அ குட் ஒர்க். லைக் லூசிஃபர் ஒன்லையுமே அந்த சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பிஜிஎம் சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து பெருசிந்தா அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும், அது இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அதில் ஹை பிச் போகிற சமயத்துலலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த இன்டர்வல் அண்ட் அந்த ஹீரோ கேரக்டர் ரிவீல் ஆகிற சீக்வன்ஸ்லாம் உண்மை நல்லாவே இருக்கும். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் போட அந்த பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப பர்சனலாக மேலே அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பிஜிஎம்ஸ்லாம். அடுத்து சொல்லணும்னா என்னோட ஆக்டிங், இந்த படத்தில் நடிச்ச எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. லைக் டொவினோ தாமஸ்லேருந்து, மோகன்லால்லேருந்து, பிருத்திவிராஜ் சார்லேருந்து, அப்புறம் நம்ம மஞ்சுவரியிலேருந்து பார்ட் 1லேருந்து ஏகப்பட்ட கேரக்டர் இந்த படத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. புதுசாக சில பேர் இருந்திருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த டஸ்க்கை கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக எனக்கு படம் பார்க்கும்போது வந்துச்சு. அண்ட் அடுத்த விஷயம் இந்த படத்தோட அந்த ஸ்டோரி ரைட்டிங், அதுவும் ஸ்க்ரீன் பிளே வேறு விஷயம். பட் நான் ஸ்டோரி பற்றி சொல்கிறேன். ஸ்டோரி ஒன்று நல்லாவே கொண்டு வந்துருங்க சொல்லலாம். ஸோ லூசிஃபர் வந்து ஒரு நார்மலான லீனியரான சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியாக கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்திருக்கும். இந்த படத்தை கொஞ்சம் எலாபரேட் பண்ண சொல்லி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஸ்டோரி ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லூசிஃபர் 1 பார்க்கலன்னா அந்த படம் புரியுது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தவங்களுக்கே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து அந்த பிருத்திவிராஜோட கேரக்டர் கொஞ்சம் எவால்வ் பண்ணி அது யார் அண்ட் மோகன்லாலுக்கும் அவங்களுக்கு கூட இந்த பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் உண்மை டச்சிங்காக சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த மோகன்லால் கேரக்டரை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க. அது என்னங்கிறது அடுத்த படத்தில் ரிவீல் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது உண்மையுமே ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருப்பாங்க. எக்ஸப்ட் ஒரு 3 or 4 ஃப்ளாஸ் மட்டும் அந்த ஸ்டோரியில் இருக்கும். பட் மற்றபடி பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரியாக பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து தனியாக சொல்லணும்னு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த படத்தில் நம்ம மோகன்லால் சார் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் வராரு. ஆனால் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அவர் கம்மியான ஸ்க்ரீன் டைம் வரது மைனஸாக இருந்தாலும் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் கடைசியில் முடிக்கும் போது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி நம்ம மோகன்லாலுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு லுக்கு கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வச்சுருப்பாங்க. அது உண்மையுமே நல்லாவே இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வாஸ் பெட்டர். அவ்வளோ இயேசு பிரபுவோட ஆசீர்வாதப்படி நடக்கட்டும். ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாசிட்டிவான ரசிச்ச விஷயங்கள் இவ்வளோ தான். இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு கண்டிப்பாக வரலாம். ரசிக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லைக் இந்த படத்தில் வந்து என்னதான் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டோரிங்கிறது பெட்டராக இருந்தாலுமே கூட அந்த விஷுவல் கிராண்டியர்னஸ் என்ன சொன்னாலுமே கூட ஃபைனலி ஸ்க்ரீன் பிளே அவங்க மிகப்பெரிய மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணியிருக்காது செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 3 மணி நேரம் படம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரேசியாகவும் இருந்திருக்கும். பட் இந்த படம் ஒரு டேம் ஸ்லோவாக தான் இருக்கும். முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும். எந்த அளவுக்குன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு 1 மணி நேரம் 38 நிமிஷம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹீரோ கேரக்டரை 1 மணி நேரம் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் உங்கள் ஸ்டோரிக்குள்ளேயே வராங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டெட் ஸ்லோவில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற ஸ்லோ மோஷன்ஸை மட்டும் கட் பண்ணி தூக்கியிருந்தால் போன படம் மாதிரி இதுவும் 2.5 மணி நேரம் படமாக தான் இருந்திருக்கும். அவ்வளோ ஸ்லோ மோஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி லூசிஃபர் 1 வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 ஃபைட் சீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அமைஞ்ச விதமும் அதோட மேக்கும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த படத்தில் இவ்வளோ பட்ஜெட் போட்டுமே கூட கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபைட் சீன் இருக்குது. ஆனால் எதுவுமே ஃபுல்லாக பார்த்து ரசிக்கிற மாதிரி இல்லை. லைக் ஓரளவு வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் அது கொஞ்சம் டூ மச்சாக ரொம்ப நேரம் அந்த ஃபைட் ட்ராகியாக போகிறதுனால அது கொஞ்சம் ரசிக்கும் தன்மை குறையாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை அதோட ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸை கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய சீக்வன்ஸோட ஸ்லோ மோஷனை கட்டே பண்ணியிருந்திருக்கலாம்.
பிகாஸ் நம்ம மோகன்லால் சார் வந்து படத்தில் வரும்போது எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்க்ரீன் ப்ளஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவர் எப்பப்பெல்லாம் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வராரோ அப்பப்பெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ஸ்லோ மோஷன் ஸ்டார்ட் வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் இது எங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா ஒரு 2 பர்சன்ட் சீக்வன்ஸ் அண்ட் ஒரு 2 ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அதில் போஸ்ட் கிரெடிட் சீனும் ஒன்று. ஸோ அந்த சீக்வன்ஸில் மட்டும் தான் அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்ற இடத்துலாலுமே கொஞ்சம் இல்லைடா போதும்டா ரொம்ப லென்த்தியாக பார்த்த மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல அது இன்னும் நல்லாவே தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிருத்திவிராஜ் சார் அண்ட் மோகன்லால் சார் சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே இன்னும் நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. பட் என்னன்னா அது ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிறதுனால அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிஜிஎம்மே சலிச்சு போகிறதுனால அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ட்ராகியாகவும் ஃபீல் ஆகுது. எப்படா முடிப்பீங்க ஒரு தாட் கண்டிப்பாக வரதான் செய்யுது. ஸோ அந்த இடத்துலையுமே நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் ரொம்ப ட்ராகி ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ரிப்பீட்டேட்டிவான ஒரு ஃபைட்டிங் மெத்தட் நம்ம பார்க்க வர சமயத்தில் அது கண்டிப்பாக நம்மளுக்கு போர் அடிக்குது. ஸோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கட் பண்ணி தூக்கிக்கலாம். அண்ட் இந்த படத்தில் பில்டப் எப்பா என்ன மாதிரியான பில்டப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பில்டப் வச்சுருக்காங்க. ஸோ 1 or 2 சீக்வன்ஸில் கண்டிப்பாக இந்த பில்டப் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. உண்மையில் நல்லாவே இருக்குது. பட் மேக்ஸிமம் ஆஃப் இடத்துல வந்து அந்த பில்டப்ங்கிறது கொஞ்சம் ஓவர் டோமாக ரொம்ப போறீங்கடா அதுக்கு ஏதாவது சீன் வைங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ த லூசிஃபர் 2 இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் வித் மேஜர் ஃப்ளாஸ். அண்ட் ப்ளஸ் எனக்கு இன்னொரு மைனஸாக படுது என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க. லைக் இந்த படத்தில் வைலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. போன பாட்டு கூட பயங்கர ஒரு 10 மடங்கு அதிகமான வைலன்ஸ் இருக்குது. அண்ட் அதேமாதிரி தண்ணி இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் காட்டணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ அந்த சீக்வன்ஸில் எல்லாத்தையுமே வைலன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் வந்து ஒரு சம்பவமும் நடக்கும் அந்த செகண்ட்ஸில். அது கண்டிப்பாக ஃபேமிலி டான்ஸாக பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற சம்பவங்களும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நியூட்ரலோ இவ்வளோ விஷயங்கள் இருக்க சமயத்தில் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் லூசிஃபர் 3க்கு விட லீட் விட்டு முடிச்சிருக்காங்க L3ன்னு சொல்லி. ஏன்னா இனிமேல் தான் நம்ம மோகன்லால் சாரோட கேரக்டரை எக்ஸ்ப்ளோரே பண்ணணும். பிகாஸ் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு கம்மா தான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவர் கேரக்டர் என்னங்கிறதெல்லாம் போஸ்ட் கிரெடிட்ல ஒரு சின்ன சீனோட முடிச்சிட்டாங்க. அடுத்த படத்தில் அவர் யார் என்ன இந்த படத்தில் வந்து நம்ம பிருத்திவிராஜோட கடையை பார்த்தோம். அடுத்த படத்தில் நம்ம மோகன்லால் சாரோட ஒரு பேக் ஸ்டோரியை கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் அதாவது பெட்டராக பண்ணுறாங்க இல்லையான்னு பார்ப்போம். ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட் அவ்வளோதான்டா. அண்ட் ஃபைனலி ஒன் திங் இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு தான் அமைஞ்சிருந்துச்சு. பட் ஒன் திங் என்னால் ஷுவராக சொல்ல முடியும், படம் அளவுக்கு இந்த வீடியோ போரிங்காக அமைஞ்சிருக்காது. இருண்ட கிரகங்களின் எம்புரா. இதுதான் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒப்பீனியன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு விரும்பல. லைக் நானும் என் ஃப்ரெண்டு நான் வீரதீரஸ்வரன் தான் பார்க்க தான் போயிருந்தேன். அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த கடன் செட்டில் பண்ணுற ப்ராப்ளம்னால அந்த படத்தோட மொத்த ஷோவுமே எனக்கு கேன்சல் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பிக்காமலோ நாங்கள் இந்த எம்புரானை போய் பார்த்துட்டோம் வேறு வழி இல்லாமல். அதை நினச்சி வருந்திரியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தை போய் பார்க்க போறீங்கன்னா உங்களோட விஷ் ஒரு ஓகேஷான கமர்ஷியல் ஃபிலிம். பட் ஆனால் 3 மணி நேரம் கண்டிப்பாக லேகுங்கிறது இருக்க தான். ஸோ இட்ஸ் அன் யுவர் சாய்ஸ். பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் இருப்பாங்க. இது என்னோட ஒப்பீனியன், என்னோட தாட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம், இதோட மோசமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், இது பெட்டராக தான் இருந்துச்சு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6. அது கம்மியாகவும் போக விரும்பல, அதுக்கு அதிகமாகவும் போக விரும்பல. 10க்கு 6ங்கிறது ஒரு சாலிடான ரேட்டிங் தான் இந்த படத்துக்கு. ஓகே, இதுக்கு மேலே இந்த வீடியோ பெருசாக இருக்கிறதுக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் தாட்ஸ் தான் இந்த ஃப்ளாஸ் கதை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைப்பாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது தான் இதே மாதிரி இன்னொரு 2 உங்களை சந்திக்கிறேன். திஸ் லேஸ் ரிவ்யூ ஷைனிங் ஆஃப்டர்.